கருக்குனில் அமர்ந்தாள் அம்மன் கோவிலில் பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற லட்சதீப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பல்லவ மன்னர்களால் 1500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட காஞ்சிபுரம் கருக்குனில் அமர்ந்தாள் அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று லட்சதீப திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். ஆண்டுக்கான லட்சதீப திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் ராஜகோபுரம் மற்றும் கோவில் உட்பிரகார சன்னதிகள் வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. மூலவர் உற்சவர் அம்மன்களுக்கு பூப்பந்தல் போடப்பட்டு 1 லட்சம் ரூபாய் புது நோட்டுகளை கொண்டு நுழைவு வாயில் முதல் அம்மன் சிலை வரை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்கு தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருமணமான பெண்கள் மாங்கல்ய வாக்கியம் நிலைத்து நிற்கவும், கன்னி பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். Buddha